ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வந்து ரொம்ப நாளாக ஸ்னோ விளாக் போடணுன்னு பார்க்குறேன். பட் ஆனால் எங்களுக்கு வந்து ஸ்னோ இன்னும் வர்ற மாதிரி இல்லை. லைட்டாக அப்பப்போ வந்து ஃப்ளரிஸ் வருது. அன்றைக்கி வந்து காலையில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் இது. அப்புறம் வந்து இந்த விளாக் வந்து ரேண்டம் விளாக். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எடுத்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொத்து பரோட்டா வந்து வீட்டிலே வந்து நம்ம வெஜ் குருமா வச்சு எப்படி பண்ணலான்றதும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் விளாகும் இருக்குது. வாங்க வீடியோ பார்க்கலாம். இது என்னென்னா, எங்களுக்கு இப்போ அடிக்கடி சளி பிடிக்குது. இங்கே வின்டர் வேறு. அதுக்காக வந்து வேது பிடிச்சிட்ருந்தேன். எனக்கும் வந்து சைனஸ் ட்ரபிள் இருக்கனால அடிக்கடி ஸ்டீம் பண்ணுறது நல்லது. அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, எலுமிச்சம்பழ தோல், இஞ்சி துண்டு, ஓமம், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள். இது 4யும் கொதிக்க வச்சு நான் வந்து ஸ்டீம் பண்ணேன். நல்ல ரிலீஃபாக இருந்துச்சு. வீடுமே கமகமன்னு வாசனையாக இருந்துச்சு. அதான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய விதமாக நம்ம வந்து ஸ்டீம் பண்ணலாம். இது ஒரு விதமாக பண்ணலாம். அப்பா வருவாங்க, டானிக் கொண்டு போனாங்க. சரி, இங்க பாரு. எங்க பக்கத்து வீட்டுல வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா லோகன்? குக்கீஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேக் கொடுத்துருக்காங்க. அவங்களே பேக் பண்ணது. ஓகே, அவ்வளோதான். பாப்பமா என்ன என்ன குக்கின்னு? குக்கி குக்கி. இது என்னென்னா ஃப்ரோசன் பரோட்டா, மலபார் ஃப்ரோசன் பரோட்டா. இதை வச்சு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மிச்சமாக இருந்துச்சுன்னா குருமா, நம்ம எந்த குருமா வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வச்சு ஒரு கொத்து பரோட்டா வந்து நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி செய்கிறது வந்து வெஜ் கொத்து பரோட்டா. வெஜ் குருமா வந்து செஞ்சது இருந்துச்சு. ஸோ நிறைய இருந்தது. அதை வச்சு என்ன பண்ணுறது, எவ்வளோ தான் சாப்பிட்றதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து கொத்து பரோட்டாவை செஞ்சோன்னா நமக்கு வந்து அது மிச்சமாகாமல் தீந்துரும். ஸோ இதை ஃப்ரோசன் பரோட்டா வந்து நம்ம நார்மலாக வந்து சுட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம பிச்சு சின்ன சின்ன துண்டாக எடுத்து வச்சுக்கணும். மிக்சியில் போடுறதும் ஓகே, பட் எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பிச்சு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் செஞ்சிட்ருந்தேன் நான். இல்லைன்னா நம்ம அப்படியே நார்மலாக 1-2மா பிச்சு போட்டு மிக்சியில் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான்வெஜ் குருமா, நான்வெஜ் கறி ஏதாவது நமக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வெஜ்லேயுமே செய்யும்போது கொத்து பரோட்டா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து அதை சின்ன சின்ன பீஸாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வந்து வெங்காயம் இதெல்லாம் வதக்க போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே எல்லாத்துலேயுமே ஆயில் இருக்கும். இப்போ பரோட்டாலையும் ஆயில் இருக்கும், குருமாலையும் நம்ம ஆயில் ஊற்றிருப்போம். அதனால் நான் வந்து பரோட்டா எல்லாம் போட்டுட்டு அதுலேயே வந்து ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து குருமா இதெல்லாமே ஒன்றா போட்டு அதை நல்லா கொத்தி எடுக்க வேண்டியதான். இப்போ வந்து பரோட்டா போட்டுட்டு அதுலேயே வந்து தேவையான அளவு நம்ம குருமா வந்து நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட் வரும். ஏன்னா இதை நம்ம ஊற்ற ஊற்ற வந்து அப்சர்வ் ஆகும். அதனால் வந்து நிறைய குருமா ஊற்றிட்டு நான் அன்றைக்கி வந்து நார்மலாக பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட குருமா தான் பண்ணியிருந்தேன். ஸோ குருமா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி கொத்தி எடுக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா வதக்க வேண்டாம் ஆனியன். இதுலேயே வந்து ஓரளவு நல்லா வெந்து அதே சமயம் வந்து லைட்டாக வந்து அந்த ஸ்வீட் டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே. இப்போ வந்து நல்லா அதை வந்து நம்ம கொத்தி விட வேண்டியதுதான். இந்த தோசை கரண்டியே போதும் நமக்கு வந்து டம்ளர் இல்லைன்னா டம்ளரோட அந்த ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு கொத்துவாங்க வீட்டில். பட் இந்த மாதிரி தோசை கரண்டி வந்து நல்லாவே கொத்த வரும் நமக்கு. ஸோ இதை நல்லா கொத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து
ரெடி ஆயிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஆனால் இது வந்து நான் மட்டன் கிரேவிலையுமே செஞ்சுருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இன்னுமே வந்து நமக்கு ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்கும். வெஜ்ஜோட வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் எங்களுக்கெலாம் வந்து பரோட்டா வந்து ஃப்ரோசன் தான் இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம ஊர்லனா ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் கடையில் வாங்கி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வெஜ் கொத்து பரோட்டா வந்து ரெடி. தாயம் விளாண்டுட்டு இருந்தோம். தாயம் விளாடுறதுக்கு இந்த ஷீட் வந்து எப்படி செஞ்சோன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊர்லேருந்து நான் வந்து ட்ரை ஷீட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். லோகனுக்கு வந்து டைப்பர் வந்து ரிமூவ் பண்ணால் பழகணுங்கிறதுக்காக. பட் அவனுக்கு புரிஞ்சதுனால நான் ட்ரை ஷீட் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ அது சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் அதை கட் பண்ணி பெர்மனெண்ட் மார்க்கர் வச்சு இதை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அப்போனா நமக்கு ஈஸியாக மடிச்சும் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நாள் வந்து நமக்கு வரும். அதனால் வந்து நாங்கள் இப்படி மேக் பண்ணோம். இது நெக்ஸ்ட் டே வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அந்த அந்த வீடியோ தான் இது. ஆர்வியில் தான் போயிருந்தோம். பசங்க வரமாட்டானுங்க. ஆக்சுவலாக லோகன்லாம் வந்து அவன் விவரம் தெரிஞ்சு ஷாப்பிங் இன்னும் கடைக்குள்ளே வரவே இல்லை. கொரோனா வந்ததுலேருந்து நான் அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. காரில் தான் இருப்பான். அதுக்கப்புறம் இப்போ ஆர்வி வந்தோடனே ஆர்விலே வச்சு பார்த்துக்கிறது. இப்போ நான் வந்து நார்மலாக வந்து கிராசரி ஷாப்பிங் போனேன். ஆக்சுவலாக வந்து கிராசரி ஷாப்பிங்கை தவிர மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரூட் பார்த்தேன். பைன் பெர்ரிஸ் அப்படின்னு அதோட பேர். பார்க்குறதுக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரிஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் அது வந்து பைன் பெர்ரிஸ் தான். பைனாப்பிளும் ஸ்ட்ராபெர்ரியும் கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்குமா. நான் இன்றைக்கி தான் இந்த வெரைட்டியே பார்க்குறேன் நான். புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மேயர்னு ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நிறைய சேல் இருந்துச்சு, கிளியரன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய இதுக்கு வந்து 30% ஆஃபு, 50% ஆஃபு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து கிட்ஸ் டாய்ஸ் வந்து. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து வீடு கூட்டி வீடு தொடச்சி பழகணுங்கிறதுக்காக கூட இந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் நிஜமாக நம்ம வீடு க்ளீன் வாங்குறது கூட இதை விட விலை கம்மியாக இருக்கும். பசங்க டாய்ஸ் வந்து விலை ஜாஸ்தி இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஸ்மூதி மேக்கர். ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால எடுத்துகிட்டு இருந்தேன் நான். நம்ம ஊரில் வந்து சொப்பு சாமான்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து இங்கேயுமே வந்து இருந்தது. பட் ஆனால் எல்லாமே கிட்ஸ் டாய்ஸுன்றனால ஜென்ரலாகவே கிட்ஸ் டாய்ஸ் வந்து நமக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன வந்து நினச்சேன்னா, நிஜமாலே நம்ம வீடு துடைக்க, பாத்திரம் வாங்குறது இதெல்லாமே இதோட கம்மியாக கூட வாங்கிடலாம். பட் டாய்ஸ் வந்து இவ்வளோ வந்து ப்ரைஸாக இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அன்னைக்கு டாய்ஸ் நான் பார்க்கும்போது. அதனால தான் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். இந்த டாய் வந்து நல்ல ஒரு கிளியரன்ஸ் ப்ரைஸாக இருந்துச்சு. என்னென்னா வந்து 3 ட்ரையோ கிச்சன் அப்ளையன்சஸ் வந்து இருந்துச்சு. என்னென்னா வந்து காஃபி மேக்கர், அதுக்கப்புறம் மிக்சர், அதுக்கப்புறம் டோஸ்டர். இது 3மே சேர்த்து $15 இருந்தது. பார்க்க நல்லா இருந்துச்சு. பிங்க் அண்ட் ப்ளூவில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கவே. ஏன்னா நமக்கு வந்து கிச்சன் அப்ளையன்சஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அது டாயாக இருந்தால் கூட பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்குமே அது நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கிளியரன்ஸ் செக்ஷனு. நிறைய அன்றைக்கி வந்து கிளியரன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய டாய்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த கடையில் வந்து அன்னைக்கு வந்து எக்கச்சக்க கிளியரன்ஸ் இருந்துச்சு. நான் அங்கங்கே போனதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன். அப்படியே பாருங்கள்.
அடுத்து வந்து நமக்கு ஆர்கனைசேஷனுக்கு உள்ளது வந்து ஒரு நல்ல ஒரு ஐட்டம் இது. லேசி சூசன் அப்படிம்பாங்க. டர்னபிள் அப்படின்னு சொல்லலாம். கிச்சன் டர்னபிள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம இதில வச்சுட்டு நம்ம அப்படியே சுத்தி எடுத்துக்கலாம். ஸோ பாட்டில் அதாவது நான் வந்து எதுக்கு இது வாங்கினேன்னா, மெடிசின் கேபினெட்ல வந்து பாட்டில்லாம் வந்து டானிக் பாட்டில்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நம்ம அ டேபிள்ல நெறைய இடத்துல இது வந்து நம்ம வைக்கலாம். நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து பேஸ்கெட் வந்து பார்த்துருந்தேன். இது வந்து பிரெட் பேஸ்கெட். அதுக்கப்புறம் வந்து இப்போ நமக்கு சப்பாத்தி இதெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாரி பேஸ்கெட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாமே வந்து 30% ஆஃப்ல இருந்துச்சு. நெறைய ஐட்டம் அங்கே வந்து அன்னைக்கு 30% ஆஃப்ல இருந்துச்சு. இது வந்து ரவுண்டா உள்ளது. அடுத்து வந்து ஃப்ளாஸ்க் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் பார்க்கலான்ட்டு வந்தேன். இதுலயுமே வந்து நெறைய 50% ஆஃப்லாம் இருந்துச்சு. பை ஒன் கெட் ஒன் 50% ஆஃப். அதுக்கப்புறம் நெறைய வந்து ஹாஃப் ப்ரைஸில் இருந்துச்சு. நான் ஒரு ஐட்டம் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு எதுக்கு வந்தேன்னா, இப்போ சாப்பாடுலாம் குடுத்து விட்டோன்னா ரொம்ப கோல்டா ஆயிடுது. சரி அதே மாரி லீக்கும் ஆகுது. சரி ரசம் சாதம் மாரி குடுக்குறதுக்கு வந்து ஏதாவது நல்லா வந்து ஹாட் பேக் மாரி இருக்கான்னு பார்க்கலான்ட்டு நான் வந்து பார்க்க வந்தேன். அப்போ வந்து ஒரு ஃபுட் ஜார் ஒன்று பார்த்தேன். ஃபுட் ஜார் வந்து இந்த மாரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது வந்து 2 பிராண்டில் நான் பார்த்தேன். அதில் வந்து இந்த பிராண்ட் வந்து அன்னைக்கு சேல்ல இருந்துச்சு. இது வந்து கான்டிகோ பிராண்டு. இன்னொன்று வந்து ஆ தெ தெர்மல்னு நெனைக்கிறேன். ஆமா. தெர்மோஸ். ஸோ இந்த 2 பிராண்டும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்துச்சு ஃபுட் ஜாரு. ஆனா இந்த இதில வந்து கிளியரன்ஸ் இல்ல, சேல் இல்ல. ஆனா அது சேம் ஜார் தான் பார்க்குறதுக்கு. அந்த ஜார் வந்து எனக்கு கிளியரன்ஸ்ல இருந்துச்சு. அடுத்து வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து கிளியரன்ஸ்ல இருந்துச்சு. இது 30% ஆஃப்ல உள்ளது. 50% ஆஃப் எல்லாமே கிட்ஸ் ட்ரெஸ் எல்லாருக்குமே வந்து அன்னைக்கு வந்து மென்ஸ், உமென், கிட்ஸ் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து கிளியரன்ஸ்ல இருந்துச்சு. பசங்களுக்கு தான் பார்த்துட்டுருந்தேன் நானு. எல்லாமே வந்து நல்லா ஹாஃப் ப்ரைஸில் நல்லா இருந்துச்சு. கலெக்ஷனுமே நல்லா இருந்துச்சு. அது ப்ரைஸும் நல்லா இருந்துச்சு. பட் ஹேண்ட்பேக்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அ பார்க்குறதுக்கு நல்லா இல்ல. அதனால நான் வந்து அத பெருசா எடுக்கல. பட் ப்ரைஸுமே வந்து ரொம்பவே கொஞ்சம் காஸ்ட்லியா தெரிஞ்சது. மத்தபடி ட்ரெஸ்ஸு, அப்புறம் கிச்சன் ஐட்டம் இதெல்லாமே அன்னைக்கு வந்து நல்ல ஒரு கிளியரன்ஸ் ப்ரைஸ்ல இருந்துச்சு. இதோட வந்து இந்த விளாக் முடியுது. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.